ஈஸ்வரன்ட்ட சோமசுந்தர கடவுளான சொக்கலிங்க பெருமான்கிட்ட போய் அந்த பனைமரங்கள் பிரார்த்தனை செய்ததாகவும் அதற்குள் முனீஸ்வரனை எழுந்தருளச் செய்து பனைவேறு முனிவேறு இல்லைன்னு சொல்லி நீங்களே ஜோதியாக ஐக்கியமாகுங்கள்னு சொல்லி அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு சொக்கப்பனை கொளுத்தக்கூடிய வழிபாடு நடத்தப்பட்டது. இது ஒரு புறம். இது ஆண்கள்லாம் சேர்ந்து செய்வோம். அப்ப பெண்களுக்கு ஏதேனும் மகத்துவம் வேணுமே, அதிலும் இறைவனான பரமேஸ்வரன் ஒரு அனுகிரகத்தை செய்கிறார். தென் மாவட்டங்கள்ல குறிப்பா சொல்லப்போனா தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த மாதிரியான ராமநாதபுரம் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஓலை குழக்கட்டைன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஓலை, அதாவது பனை ஓலையில அந்த நம்ம வழக்கமா பண்ணக்கூடிய குழக்கட்டை மாவெல்லாம் பயன்படுத்தி அதிலேயே செஞ்சு இறைவனுக்கு படைப்பாங்க. அன்று அந்த பகுதியில பனை ஓலையால் செய்யப்பட்ட குழக்கட்டையை முருகனுக்கு படைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மொத்த பாபங்கள்ல எத்தனை ஜென்ம பாபங்கள் செய்திருந்தாலும் அந்த ஓலை குழக்கட்டையினுடைய நிவேதனமாகப்பட்டது அந்த ஜென்மாந்திர பாவங்களிலிருந்து அகற்றிவிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, யார் வாங்கி சாப்பிட்டாலும் புண்ணியம், செஞ்சாலும் புண்ணியம். இந்த ஓலை குழக்கட்டை அப்படிங்கிறது பாவங்களை அகற்றுவதற்காக இறைவனால் படைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த ஓலை குழக்கட்டை கரெக்டா தீபம் ஏற்றினோன்னு அப்படியே தாம்பாளத்தில் வச்சு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை கொடுத்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த வீட்டில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அடேங்கப்பா, இது எல்லாரும் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். அப்போ அதை அடிப்படையை சொல்லும்போது இந்த பனை மரத்தை பயன்படுத்தி உணவுக்கான ஒரு விஷயமாகவும் அந்த பனை ஓலை பயன்படுகிறது, சொக்கப்பனையாகவும் அந்த பனை ஓலை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இரண்டுமே ஈஸ்வரனால், சிவபெருமானால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம். முருகனுக்கு இது பிடிக்கும் தாராளமாக. அந்த பனை ஓலையில பார்த்தீங்கன்னா அது எரியும் பொழுது அந்த சுடர் முருகப்பெருமானுடைய வேலுடைய வடிவமாக இருக்கிறது. அதை கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால்தான் இன்னைக்கும் அந்த பனை ஓலை எரிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து அந்த சுள்ளியெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வச்சு ரக்ஷைமாங்க. என்னது அது? வேல். அதை எடுத்து பாருங்க. அந்த பனை எரிஞ்சதுக்கு அப்புறமா, சொக்கப்பனை கொளுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு மட்டை கிடைக்கும். அந்த பனை மட்டையை பார்த்தீங்கன்னா அப்படி நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா வேல் மாதிரி தான் இருக்கும்.